ஹாய். நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியாவை ஆல்டர் பண்ற மருந்துகள, அதுவும் நம்ம காமனா நீங்க எல்லாருமே ரெகுலரா டே டு டே லைஃப்ல ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற மெடிசின்ஸ். அதுல 5 மெடிசின் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பெயின் கில்லர். நீங்க வந்து பெயினுங்கிறது நம்ம உடம்பு நமக்கு ஒரு வியாதி இருக்குன்னு காமிக்கிற அறிகுறி. ஸோ, அத சரி பண்ணாம நெறைய பேரு பெயின் கில்லர மட்டும் வாங்கி வாங்கி சாப்பிடுவீங்க. இந்த பெயின் கில்லர் என்ன பண்ணும்னா, ஸ்டொமக் இன்டெஸ்டைன்ல இருக்கிற அந்த புரொடெக்டிவ் லேயர் பாதுகாப்பு வளையம் மாரி ஒரு லேயர் இருக்கும். அல்சர் வராம இருக்க. ஸோ அந்த லேயர அரிச்சு விட்டுரும். அப்ப என்ன ஆகும்னா, லீக்கி கட் ஆயிரும். ஸோ வழக்கம் போல கெட்ட பாக்டீரியா, கெட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு உள்ள குடலுக்குள்ள அப்சார்ப் ஆகும். ஸோ இது ஒரு கண்டிஷன். அது இல்லாம நியூட்ரிஷனல் அப்சார்ப்ஷனும் அஃபெக்ட் ஆகும். ஸோ விட்டமின்ஸ் இதெல்லாம் குடல்ல அப்சார்ப் ஆகிறது இன்ஹிபிட் ஆகும். இது வந்து பெயின் கில்லர். 2வது பார்த்தீங்கன்னா, பெயின் கில்லர் எடுக்கும்போது நீங்க கூடவே எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அல்சர் ட்ரக்ஸ். ஸோ இந்த பேண்டப்ரோசோல், ஓமிப்ரசோல் இந்த மாரி நீங்க ஃப்ரீக்வென்ட்டா சில பேர் வருஷ கணக்கா கன்டினியூஸா எடுக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி அல்சர் மெடிசின்ஸ்லாம் எடுக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டொமக்கோட அசிடிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த ஸ்டொமக்கோட அசிடிட்டி நமக்கு புரதச்சத்து உணவு டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ புரோட்டீன் அப்சார்ப்ஷன் குறையும். அதே போல இந்த அசிடிட்டி இல்லாதனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ என்னன்னா நியூட்ரிஷனல் அப்சார்ப்ஷனும் இருக்காது. இந்த ஆசிட் என்விரான்மெண்ட், இந்த அயன், B12 இந்த மாதிரி உணவெல்லாம் அப்சார்ப் ஆகிறதுக்கும் நமக்கு தேவை. ஸோ அசிடிட்டியை நீங்க குறைக்கும் போது அது வந்து குடல், வயிறு எல்லாத்துலேயுமே இன்ஃபெக்ஷன் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் உண்டு பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். 3வது பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ எதுக்கு எடுத்தாலும் இன்ஃபெக்ஷன்னா உடனே உடனே ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க இன்ஃபெக்ஷன் உண்டு பண்ற கிருமியை கொல்லும் போது குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவும் சேர்ந்து டெஸ்ட்ராய் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா, அங்க கெடுதல் பண்ணக்கூடிய பேட் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதோட ஓவர் க்ரோத் இருக்கும். ஸோ குடல்ல நமக்கு சத்து அப்சார்ப் பண்றது, இன்ஃபெக்ஷன்ஸ், இம்யூனிட்டி குறையிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அது உண்டு பண்ணும். 4வது பார்த்தீங்கன்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸ். நிறைய பேர் பீரியட்ஸ் இஷ்யூ, ப்ளீடிங் இஷ்யூஸ்க்காக நீங்க இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க ரெகுலரா எடுக்கிறீங்க, சைக்கிளா எடுத்துட்டு இருக்கீங்க, கான்ட்ரசெப்ஷனுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஹை ஈஸ்ட்ரஜன் லெவல் நம்மளோட லிவர்ல இருந்து வர டைஜஸ்டிவ் என்சைம்ஸையும் ஆல்டர் பண்ணுது. பிளஸ் நம்மளோட கட்ல, குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவோட டைவர்சிட்டி இருக்குல்ல, நிறைய வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா இருக்கும், அதை வந்து குறைக்குது. ஸோ அப்ப நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் குறையுது. ஸோ 5வது பார்த்தீங்கன்னா சைக்கியாட்ரிக் மெடிசன்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுக்கிறவங்களுக்கு இந்த கட் லைனிங் வந்து லீக்கி கட்டா மாறுறதுனால அதுவும் அஃபெக்ட் பண்ணுது. அது இல்லாம ஸ்டீராய்ட்ஸ் மெயின் ஃபேக்டர். நிறைய பேர் வந்து சின்ன சின்ன அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சதுன்னா அந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுக்கிறது, டேப்லெட்ஸ் எடுக்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சிருப்பீங்க. ஸோ பெயின்க்கு, முட்டி வலிக்கு அந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அதிகமாக எடுக்கும்போது அது வந்து இம்யூனோ சப்ரஸிவ். ஸோ நம்ம கட்ல இருக்க வேண்டிய நல்ல பாக்டீரியாவோட க்ரோத்தை அது சப்ரஸ் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கெட்ட பாக்டீரியாவோட க்ரோத்து தானாகவே, ஏன்னா அது அதை ஓவர் கம் பண்ணி வரும். ஸோ அதிகமாகும். ஸோ சீக்கிரமாக அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சு கட் இன்ஃபெக்ஷன்ஸ், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரக்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த கட் ஃப்ளோராவை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ட்ரக்ஸை ஓவர் யூஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.